சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம். இங்கே மீனாவோட அம்மா மீனாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. உடனே மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் சந்திரா மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நம்ம கோயிலில் 3 நாள் பூஜையெல்லாம் வைக்க போகிறாங்க. நீயும் முத்து மாப்பிளையும் உன் வீட்டில் உள்ளவங்களும் கலந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மீனான்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? எப்பயுமே நான் கோயிலுக்கு வர்றது வழக்கம் தானம்மான்னு கேட்க, இல்லை இது ரொம்ப விசேஷ பூஜை, நீங்கள் கலந்துக்கிட்டா வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே உனக்குன்னு ஒரு குழந்தெல்லாம் வரணும்ல, அதுக்காக நீ முத்து மாப்பிள்ளையாவது கூட்டிகிட்டு வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. உடனே இங்கே சந்திரா சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கிட்டேயும் இதை பற்றி ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் உன்னை வர வச்சு சொன்னால் கண்டிப்பாக மாப்பிள்ளை நீ சொல்கிறத கேட்டு வருவார்ல, உனக்காக தான் மீனா நான் வேண்டுதலெல்லாம் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி சீதாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். சீதா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறா, நல்ல வரனா வந்தால் நாம் எதிர்பார்த்த மாதிரியே சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டியதான் அப்படின்னு மீனாவும் மீனாவோட அம்மா சந்திராவும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு போன மீனா இந்த விஷயமா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க நம்ம கோயிலில் 3 நாள் பூஜை வச்சுருக்காங்களாம், அதில் கலந்துக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு வாரிசு வரணும், சீதாவோட கல்யாணத்துக்கும் அங்கே பூஜை செஞ்சால் எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு சொல்கிறாங்கங்க அப்படின்னு மீனா சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டே, நாம் தானே இப்போ குழந்தை வேண்டான்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம், நமக்குன்னு என்னைக்கு ரூம் வருதோ அன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் மீனா. இப்போ பாரு பெரிய கட்டிலெல்லாம் வாங்கியாச்சு, இதை போடவே நம்மளுக்கு இடம் இல்லை, ரூம் இல்லை, ஆனால் மற்ற எல்லாரும் ரூமில் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், எங்க முதல்ல பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே விசேஷ பூஜையெல்லாம் வச்சுருக்காங்க, நீங்களும் இந்த கோயில் திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பாட்டிக்கு தானே ஃபோன் பண்ணி வர வச்சுருவோம், நீ ஏற்கனவே பெரிய பெரிய டெக்கரேஷனோடலாம் எடுத்து செய்கிறேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஒரு காரணமாக வச்சு பாட்டியை வீட்டுக்கு வர வச்சிட வேண்டிதான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. எப்பயும் போல விஜயா மீனா சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா என்னவோ எடையை குறைக்க போகிற, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மனோஜ் கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு என்னெல்லாம் சாப்பிட சொன்னாலோ அந்த மாதிரி சாப்பாடை தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், இப்போ என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, அதை ஏங்க கேட்குறீங்க, மனோஜ் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தானா அவங்க தினமும் இதை தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க, நானும் மனோஜும் அதை தாங்க செஞ்சோம், ஆனால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, அப்போ தான் மீனாவோட அருமையே தெரிய வந்தது, மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டப்ப நான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன், ஆனால் எடையை குறைக்கணும்னு சொல்லி நான் என்னென்னவோ சாப்பிட முடியாமல் 2 நாள் எந்திரிக்கவே முடியலங்க, அதனால் முடிவெடுத்துட்டேன், இனி நான் டயட் இருக்க போகிறதும் இல்லை, மீனா சமைக்கிற சாப்பாடையே அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிடணும்னு, அதாங்க அப்படின்னு சொல்ல, இப்போவாது மீனாவோட அருமை உனக்கு புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, யாராக இருந்தாலும் சமைச்சு கொடுத்தா திருப்தியாக சாப்பிடணும் விஜயா, அதை ஒரு குறை சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இதுலையே நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. தன்னுடைய சவாரியெல்லாம் முடிச்சுட்டு கார் செட்டுக்கு போன முத்துவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது மீனா சொன்னது. இங்கே அத்தை சொன்ன மாதிரி கோயில் திருவிழா வருது, பூஜையெல்லாம் வச்சுருக்காங்க, பாட்டியை வர சொன்னால மீனா, பாட்டிக்கு இன்னும் நான் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு நினச்ச முத்துவும் உடனே இங்கே ஊரில் இருக்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாட்டி, என்ன முத்து உனக்கு இப்போ தான் அந்த பாட்டி ஞாபகம் வருதா? தினமும் ஃபோன் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் கோவத்தில் தான் நான் ஃபோன் பண்ணலை. மீனா நீனு எப்பயுமே ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க 10-15 நாளாக எனக்கு ஃபோனே பண்ணலை, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதுக்கு உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே, பாட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ நான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி, நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் வருமானமும் அதிகமாயிருக்கு. மீனாவுக்கும் முதல்ல சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிது, இப்போ பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு வீட்டு வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னா பாருங்களேன், அதனால தான் பாட்டி ஃபோன் பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே கோயிலில் திருவிழா வருது, பூஜையெல்லாம் வச்சுருக்காங்க, அதில் கலந்துக்கணும்னு மீனா ஆசைப்பட்டா, அப்படியே பாட்டியவும் வர வைங்க, குடும்பமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா, அதனால தான் பாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நாங்கள் எப்படி பாட்டி உங்களை மறப்போம், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், எல்லாரும் சேர்ந்தே கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல பாட்டி அப்படின்னு சொல்ல, முத்து எனக்கு ஊரில் நிறைய வேலை இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே முத்துவும், பாட்டி உங்களுக்கு எப்பயுமே ஊரில் நிறையா வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு வேலை முக்கியமா இல்லை உங்கள் பேரை முத்து முக்கியமா, நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு மீனா ரொம்ப ஆசைப்படுறா பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டியும், நீ கவலைப்படாத முத்து, மீனா ஆசைப்பட்டுட்டால என் பேத்திக்காக நான் கண்டிப்பாக வருவேன், நாளைக்கே கிளம்பி வரேன், இதை அண்ணாமலை கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு 2 பேரும் ஃபோனை வைக்கிறாங்க. முத்து இங்கே வீட்டுக்கு போகிறாரு. இங்கே மீனா சொல்கிறாங்க, வந்துட்டிங்களா வாங்க சாப்பிட
சாப்பிடுங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, மீனா நீ சொன்ன மாதிரியே பாட்டிக்கு ஃபோன் பண்ணேனா கண்டிப்பாக இந்த பூஜைக்கெலாம் வந்துடுறேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரவாயில்லைங்க, இதை மறக்காமல் நீங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, இன்னும் 2-3 நாள் பாட்டி நம்ம வீட்டில் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பாட்டி வந்தாலே உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, இனி வீட்டு வேலையெல்லாம் எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க, அதை பார்க்க எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு மீனாவும், ஏங்க நான் இந்த வீட்டோட மருமக, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது எனக்கு சந்தோஷம்தான். ஒரு நாள் வீட்டு வேலை செய்யலைனா கூட எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால வீட்டு வேலை செய்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. பாட்டி வந்த உடனே பாட்டிக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னடானா இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் பாட்டி வர சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அப்பா கோயிலில் திருவிழா நடக்குதான், பூஜையெல்லாம் செய்ய போகிறாங்களாம், அதனால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு இங்கே முத்து கேட்குறாரு. இதை பார்த்த விஜயாவும், ஏன் கோயிலுக்கு போனாதான் இங்கே பூஜையெல்லாம் செய்ய முடியுமா, வீட்டில் இருந்தால் இங்கே பூஜையெல்லாம் செய்ய முடியாதா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இல்லைத்த, அம்மா தான் இது விசேஷ பூஜை, எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டால் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே வாரிசு வரணும்னு இங்கே வேண்டுதல் எல்லாம் வச்சுருக்காங்களாம், அதனால தான் எல்லாரும் போயிட்டு வரலாமேன்னு சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, உங்கள் அம்மா கூப்பிட்டதுக்காகலாம் என்னாலையும் மனோஜ் ரோகிணின்னு எங்களாலலாம் வரவே முடியாது, வேணும்னா நீங்கள் போங்க, இங்கே வராதவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலையும், பாத்தியாமா இத்தனை நாள் ஆகுது, நல்ல மாமியாராக இருந்திருந்தா உங்கள் எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு விஜயா ஆசைப்பட்டிருப்பான், ஆனால் விஜயா அப்படி இல்லையே, அதனால் நாம் எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் இங்கே வாக்கிங் போகிறதுக்காக அண்ணாமலை வெளியில் வராரு. அங்கே அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. முத்துவோட பாட்டி வந்து நின்னதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா, அம்மா வாங்கம்மா, முத்து ஏற்கனவே சொன்னா பாட்டி வருவாங்கன்னு, நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சிரித்து பேசிக்கிட்டே அண்ணாமலை தன்னுடைய அம்மாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே விஜயாவும், வாங்கத்த வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு முத்து நேற்று தான் சொன்னான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நினைக்கல, முத்து கூப்பிட்டதால உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படியே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஏதோ கோயிலுக்கு போகணுமா, இங்கே வேண்டுதலெல்லாம் செய்யணுமா, நாங்கள் கூட கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டோம், நீங்கள் அந்த முத்து மீனாவுக்காக இவ்வளோ தூரம் வரணுமா அத்தை அப்படின்னு விஜயா கேட்க, அதுக்குடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா, மீனாவும் முத்துவும் ஆசைப்பட்டு இந்த திருவிழாக்கு நானும் வரணும்னு கூப்பிட்டாங்க, அதனால அவங்களுக்காக தான் வந்தேனே தவிர்த்து உனக்கு பிடிக்கலனா நீ வராத, அது மட்டும் இல்லாமல் என் பேத்தி மீனா எங்க அப்படின்னு பாசமாக கூப்பிடுறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் வந்து பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மீனா காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மீனா உன்னை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருந்தது, சீக்கிரமாகவே யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொல்வீங்க, உங்களை பார்க்க வரலான்னு நினச்சா 1.5 வருஷம் கிட்ட ஆகுது, எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த வீட்டிலேருந்து எனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆனாலும் மீனா உன்னை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாரும் வந்து நிற்க, ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணி பாட்டி வந்தது கொஞ்சம் கூட பிடிக்காத மாதிரி அமைதியாக முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. பாட்டி வந்தாலே மீனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் என்னையும் மனோஜையும் திட்டிக்கிட்டே வேற இருப்பாங்களே, எதுக்காக தான் இந்த பாட்டியை முத்துவும் மீனாவும் வர வச்சாங்களோ தெரியல, பாட்டி போகிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை நானே இன்னைக்கு சமைச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜயா, நான் வந்தால் என் மருமக நீ தானே சமைச்சு கொடுக்கணும், நீ இந்த வீட்டில் இருக்கிறப்ப உன் மருமக மீனா உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாள், அதனால் முதல்ல எனக்கு காலையில் சாப்பாடு எனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் சமைச்சு கொடு. ஆமாம் மீனா, நீ பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்வியாமே, பரவாயில்ல மீனா, நீ இப்படி முன்னேறுவேன்னு நினைக்கல, உன்னால் முத்துவும் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், இந்த விஜயாவால் முத்துவை கொஞ்சம் கூட திருத்த முடியல, ஏன்னா அவள் ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்கல, ஆனால் முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நீ இங்கே முத்துவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் முத்துவை திருத்தி நல்லபடியாக சம்பாதிக்கவும் வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் மீனா, நீ முத்துவுக்கு கிடைக்க முத்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அப்படி தானே முத்து அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி உண்மையை தான் சொல்கிறீங்க, பாசம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன், உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பாட்டி உண்மையான பாசத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி மீனாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே முத்துவும் சொல்கிறாரு. இப்படி பாட்டி வந்து சந்தோஷத்தில் முத்துவும் மீனாவும் இங்கே பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் இதெல்லாம் கேட்க அவ்வளோ கோபம் வருது. இங்கே பாட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு மீனா சொன்ன மாதிரியே கோயிலுக்கு கிளம்பி போகணும், என்ன விஜயா நீ வரல அப்படின்னு கேட்க,
இல்லத்த, நான், ரோகிணி, மனோஜ்னு யாரும் வரல. நீங்கள்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி சொல்றாங்க, வீட்ல ஒரு நல்லது நடக்கணும்னு கோயிலுக்கு போறதுல தப்பே இல்ல. நீ கண்டிப்பா வந்து தான் ஆகணும். உன்னை பார்த்து தானே உன் மருமகள்க 3 பேருமே பழகுவாங்க. நீ இப்படி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கலனா, அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தலாம் செய்வாங்க? நீ முதல்ல ஒழுங்கா இருக்கணும் விஜயா. எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நீ வந்தே ஆகணும். என் சொல் பேச்ச கேட்கலனா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லத்த, நீங்களே சொன்னதுக்கு அப்புறமா நான் வராம இருப்பேனா அப்படின்னு பிடிக்காம பாட்டி கூட சேர்ந்து வீட்டில் உள்ள எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்லது நடக்கணும். மீனா சீக்கிரமாகவே வந்து மாசமாகணும். முத்துவுக்கும் அவனுடைய வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கணும்னு பாட்டி முத்து மீனாவுக்காக ரொம்ப நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. இப்படி அண்ணாமலை வீட்டிலேருந்து எல்லாருமே கோயிலுக்கு வர இதை பார்த்து சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா பாட்டி வந்ததால் பாட்டிக்கிட்டேயும் வந்து நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் விஜயா சந்திராவை பார்த்த உடனே கோவப்படுறாங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, விஜயா உடனே என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் நான் சம்மந்தியாக ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. வேணும்னா மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் போய் பேசுங்க. இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட பேச தகுதியே இல்லாதவங்க. இதுக்கு தான் இந்த கோயிலுக்கெல்லாம் வரலன்னு சொன்னால் மீனாவோட அம்மா வந்து சம்மந்தின்னு ரொம்ப உரிமையோடலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கோவப்படுறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் கோயிலில் விஜயாவை எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாகவே இருந்துடுறாங்க பாட்டி. இங்கே கோயிலில் போயிட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வேண்டுதல் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பாட்டி மீனா கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்குது மீனா. இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்தியா, கோயிலில் கூட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு தெரியாமல் உன் அம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. ஆனால் நீ அதை எல்லாத்தையும் சமாளித்து பொறுமையாகவே இருக்க. உன் நல்ல குணம் வேறு யாருக்குமே வராது அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு விஜயாவை பார்த்து பாட்டி திட்டுறாங்க. என்னாச்சு விஜயா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? மீனாவோட அம்மா உன்னை சம்மந்தின்னு தானே கூப்பிடணும். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா சம்மந்தின்னு கூப்பிடாம இருப்பியா என்ன? அவங்க சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத அவங்க கேட்கணும். பொறுமையாக சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். அவங்களால தான் நாமளே இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது தெரியாமல் மீனாவோட அம்மாவை எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசுகிற, பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறத முதல்ல நிப்பாட்டு. அது மட்டும் இல்லை, ரோகிணியோட அப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு யாருமே நம்மளை பார்க்க வரவும் இல்லை, ஃபோனில் பேசவும் இல்லை. ஆனால் அவங்கள ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ரோகிணி இப்போதைக்கு சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு வேற சந்தேகமாக இருக்குது. ஆனால் ரோகிணியை ரொம்ப நம்பிட்டு இருக்க. ஆனால் மீனாவோட அருமை தெரியாமல் இப்படி மீனாவோட குடும்பத்தில் உள்ளவங்களையும் அவமானப்படுத்துறது பெரிய தப்பு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாட்டி இங்கே வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டிட்டு இருக்காங்க. திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவும், அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். ஆனாலும் மீனா குடும்பத்துக்கு மட்டும் நான் என்றைக்கும் மதிப்பும் மரியாதையும் தரவே மாட்டேன். யார் சொன்னாலும் இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா. அடுத்த நாள் வீட்டில் அண்ணாமலையும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ரோகிணி பார்லருக்கு கிளம்புறாங்க. பாட்டி ரோகிணியை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏம்மா மூத்த மருமகளே, வீட்டு வேலையவும் செய்கிறதில்ல, நீ பாட்டுக்கு வர சாப்பிட்ற நல்லா ரெஸ்ட் எடுக்கிற, அடுத்த நாள் கிளம்பி பார்லருக்கு போயிடுற, ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்கிற பொறுப்பு மீனாவுக்கு மட்டும்தான் இருக்கா? நீ மூத்த மருமகளாச்சே, நீ எந்த பொறுப்பையும் எடுத்து செய்ய மாட்டியா என்னன்னு கேட்க, இல்லை பாட்டி, எனக்கு கிச்சனில் ஒழுங்காக சமைக்க தெரியாது. நான் சமைச்சு கொடுத்தா மனோஜும் விஜயாத்தையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உனக்கு சமைக்கவே தெரியலன்னு திட்டுறாங்க. அதனால தான் நான் பெருசாக கிச்சனில் போய் சமைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டியும், அப்போ மீனா மட்டும் என்ன சமையலெல்லாம் கற்றுக்கிட்டா வந்தா? அவளுக்கு தெரிஞ்ச சமையலை செஞ்சு இப்போ நல்லபடியாக பொறுப்பாக நடந்துக்கிறா. வீட்டு வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காத. நீ மூத்த மருமக, வீட்டு வேலையும் செய்கிறதில்ல, ஓ மூலமாக எந்த வாரிசும் வராமல இருக்குது. நீ தானம்மா மூத்த மருமக, அப்போனா நீ ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தனா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே அங்கே வந்த விஜயா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரோகிணிக்கு. அத்தை, அதுக்கு ரோகிணி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா, சீக்கிரமாகவே ஒரு நல்ல விஷயத்த சொல்வா அப்படின்னு சொல்ல, இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்துட்ருக்கணும்? உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசாமல் ரோகிணியை நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். தெளிவாக இவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாளா இல்லையா, இல்லை என்னதான் பிரச்சனைன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்போ தானே நாம் ஒரு முடிவெடுக்க முடியும். வீட்டுக்குன்னு 3 மருமக வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாராவது மாசமாக இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு உங்கள் ஞாபகமாக தான் வருது. ஊரில் உள்ளவங்க எல்லாரும் உங்கள் பேரன் பேத்தி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதா அப்படின்லாம் கேட்குறாங்களே, அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்கிறது? விஜயா, முதல்ல ரோகிணி பார்லருக்குலாம் போக வேண்டாம். பேசாமல் ரோகிணியை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவோம். என்ன ஏதுன்னு பார்த்தா தானே உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன
பாட்டி வேற டாக்டரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. பாட்டி என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே, நான் வசமாக மாட்டிப்பேனே, என்ன சொல்லி சமாளிக்க? இந்த மீனா முத்துவால் பாட்டி வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால தான் பாட்டி வரும்போதெல்லாம் நான் சீக்கிரமாகவே பார்லருக்கு கிளம்பி போயிடுறேன். ஆனாலும் இன்னைக்கு பாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியலையே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணி. உடனே பாட்டி, என்ன ரோகிணி நீ வரியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ வேலைக்கு போனால் தானே நல்லா சம்பாதிக்க முடியும், நானும் மனோஜும் சீக்கிரமாகவே ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாமே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, இன்னும் எத்தனை வருஷம் நான் பொறுமையாக இருக்க முடியும், விஜயா நீ முதல்ல கிளம்பு, இல்லைனா நான் ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்க விஜயாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. ரோகிணி மட்டும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி ஒரு வாரிசை இந்த குடும்பத்துக்குன்னு கொடுத்துருந்தா என் அத்தை எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்க போகிறாங்க, வரக்கூடிய வாரிசால தான் சொத்தே வரப்போகுது, ஆனால் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அதை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், அம்மா நீங்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, பேசாமல் ரோகிணியை நீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்க, விஜய் எதுக்குமா வரணும் அப்படின்னு கேட்க, இங்கே உடனே ரோகிணியை பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை எதிர்பார்க்காத ரோகிணி ரொம்பவே பயத்தோட அங்கே டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போன பாட்டி டாக்டர்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இவளும் என் பேத்தி தான், கல்யாணமாகி 1.5 வருஷம் கிட்ட ஆகுது, நாங்கள் பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கணும்னு நினைக்கல, ஆனாலும் ரோகிணி ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல, இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வரவே இல்லை, என்ன விஷயம்னு நீங்கள் தான் சொல்லணும், ரோகிணி போமா டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியை என்ன ஏதுன்னு விசாரித்த டாக்டருக்கு அப்போ தான் தெரிய வருது, ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ரோகிணிக்கு இப்போ இது 2வது குழந்தை அப்படின்றத டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே மெதுவாக டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் இந்த விஷயத்த நீங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க, அதனால தான் நான் அவங்கள பார்க்க வந்தேன், ஆனால் எனக்கு ஒரு பையன் இருக்கான் டாக்டர் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் அது எப்படிம்மா உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு நீ வேற சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை டாக்டர் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு ஒரு பையனும் இருக்கான், அவன் என் அம்மா கூட இருக்கான், இப்போ எனக்கு 2வது குழந்தைக்காக தான் இப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன், சரியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல டாக்டர், அதனால தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டருக்கு அப்போ தான் தெரியுது ரோகிணி குடும்பத்தில் உள்ளவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக அவங்க பாட்டிக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, ரோகிணி உண்மையை மறைக்கிற மாதிரி நாமளும் உண்மையை மறைக்கக்கூடாது, நாம் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு இங்கே டாக்டர் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல, இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே பாட்டி, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. ரோகிணி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட பாட்டி போய் பேசுகிறாங்க, என்னதான் பிரச்சனை, ரோகிணிக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் குழந்தைன்ற ஒரு விஷயம் அவளுக்கு பெருசாக தெரியவே இல்லை, அவள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருக்காளா அப்படின்னு கேட்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் 2வது குழந்தைக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுத்திருந்தா அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை வந்திருக்கும், ஆனால் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டையும் ஒழுங்காக எடுக்கல, அதனால தான் இவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலமையில தான் ரோகிணி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்ல, பாட்டி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் என்னவோ ஒரு பையன் இருக்கான்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க, இல்லை ரோகிணி உண்மையை மறைச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கானா, அவங்க அம்மா கூட தான் வளர்ந்துட்டுருக்கான், இது அவங்களுக்கு 2வது குழந்தையாம், இதை என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு இவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஒரு டாக்டராக இருந்து உண்மையை மட்டும்தான் நான் பேசணுன்றதுக்காக தான் உங்களை வர வச்சு இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு டாக்டர் ரொம்ப தெளிவாக ரோகிணியை பற்றின உண்மையை பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டிக்கு விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் அவ்வளோ கோவம் வருது, ரோகிணி எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சிருக்கா, இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வர போய் தான் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு, இது தெரியாமல் ரோகிணியை ரொம்ப நல்லவன்னு நினச்சி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா இந்த விஜயா, இதில் மீனா முத்துவை அவமானப்படுத்துறதையே பெரிய வேலையாக வச்சுட்டு இருக்கா இந்த விஜயா, இன்னைக்கு விஜயாவை மட்டும் இல்லை ரோகிணியவும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு டாக்டர் மூலமாக பாட்டிக்கு உண்மை தெரிய, உடனே ரோகிணியவும் கூட்டிகிட்டு ரொம்ப கோவமாக பாட்டி வீட்டுக்கே வராங்க. அண்ணாமலை பாட்டி வரதை பார்த்துட்டு, என்னம்மா ஹாஸ்பிட்டல் போனீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே நிற்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, டாக்டர் உண்மையை சொன்னாங்க அண்ணாமலை, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், இத்தனை நாள் இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா, என்னவோ 1 வருஷம்தான் கல்யாணம் ஆகுது, குழந்தை வரல நாம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், இப்போ பிறக்க போகிற குழந்தை ரோகிணியோட 2வது குழந்தையாம், டாக்டர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே விஜயாவும், அத்தை என்ன சொல்கிறீங்க,
நீங்க என்னவோ தெளிவா விசாரிக்காம வந்திருப்பீங்க. ரோகிணிய பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே அத்தை அப்படின்னு கேட்கும்போதே எல்லாரும் முன்னாடியும் பாட்டி விஜயாவ பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். என் என் பேரன் மனோஜோட வாழ்க்கைய ஒன்றும் இல்லாம செஞ்சுட்டல்ல. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விசாரிச்சியே, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பையன் இருக்கான்றத விசாரிச்சியா? எல்லா பிரச்சனைக்கும் நீதான் விஜயா காரணம். ஏமாந்து போய் நிக்கிற. மனோஜோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சியா கொஞ்சமாவது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அந்த என்னத்த இது அப்படின்னு கேட்க, ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். ஏமா ஸ்ருதி, நீ தான் நல்லா படிச்சிருக்கியே, இதெல்லாம் வாங்கி படிச்சு காமிமா அப்படின்னு சொல்ல, ரோஹிணி கிட்ட டாக்டர் கொடுத்த அந்த எல்லாத்தையுமே வாங்கி இங்க ஸ்ருதியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இங்க ரவியும் ஸ்ருதியும் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆமா, இதுல அப்படிதான் எழுதியிருக்கு. அன்னைக்கு பிறக்க போற குழந்தை இது 2வது குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன நீ இதெல்லாம் அப்படின்னு ரவி கேட்குறாரு. தலை குனிஞ்சி ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க பதில் பேசாம. பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. மீனா முத்துவா பார்க்க வந்த பாட்டி என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி இப்படி என்னை தலை குனிய வச்சுட்டாங்களே, இப்போ எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எந்த உண்மை எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ, பாட்டி இப்படி அந்த உண்மையை கண்டுபிடிப்பாங்க, என்னை வெளுத்து வாங்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயாவையும் வெளுத்து வாங்கி சொல்கிறாங்க பாட்டி. முதல்ல வீட்டை விட்டு உங்கள் 2 பேரை தான் வெளியில் அனுப்பணும். விஜயாவுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அதனால் எதை பற்றியுமே விசாரிக்காமல் இப்படி இந்த ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறது என் பேரை மனோஜ் தான். எல்லாமே தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சியா? இந்த ரோகிணி கூட சேர்ந்து நீயும் எங்களை ஏமாத்தினியா விஜயா? எனக்கு உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லத்த உண்மையாகவே இந்த உண்மையெல்லாம் தெரியல, இந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை பார்த்தல்ல, விஜயா செஞ்ச இந்த வேலையால் ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு. இப்போ பாரு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரோகிணி நீயே உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் மனோஜையும் விஜயாத்தையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு ஆசைப்படல. நான் மனோஜ் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே பாட்டி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. நீ என்ன மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்பட்டியே, அப்போ உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும். இத்தனை நாள் ரோஹிணி ரொம்ப நல்லவன்னு விஜயா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா, ஆனால் பொறுப்பாக இருக்க மீனாவை திட்டிக்கிட்டே இருந்தியே, இப்போ உன் மருமகளோட லட்சணம் என்னன்னு உனக்கு தெரியுதா விஜயா அப்படின்னு பாட்டி திட்டிக்கிட்டே இருக்கும்போது ரோஹிணி பற்றின உண்மை மனோஜுக்கு தெரிய மனோஜ் பேரதிர்ச்சி அடைகிறாரு. மனோஜ் ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாரு. இப்படிப்பட்ட ரோகிணியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, ரோஹிணி கிட்ட எதையும் நான் மறைக்கல, ஆனால் ரோஹிணி என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு ஏமாத்திட்டாலே, இனி எப்படி நான் ரோஹிணி கூட வாழ்றது அப்படின்னு ரோஹிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு மனோஜ். பாட்டி சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட, நீ இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்க, இப்போவே சொல்லிடு. அப்புறம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சா இந்த வீட்டோட மருமகளாக நீ இருக்க முடியாது. விஜயா பணத்து மேலே உள்ள ஆசையில் உன்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, ஆனால் நீ இப்படி குடும்பத்தையே ஏமாத்திட்டல. அண்ணாமலை நீயே இங்கே விஜயா ரோகிணியை பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு, அப்போ தான் மற்ற எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜை ஏமாத்தின ரோகிணிக்கும் என் சொத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தை வேண்டான்னு சொல்கிற ஸ்ருதிக்கும் என் சொத்து கிடையாது. எப்பயுமே வீட்டில் பொறுப்பாக இருக்கிற மீனாவுக்கு தான் என்னுடைய எல்லா சொத்தையும் நான் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவால தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை வரப்போகுது, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கும் முத்துவுக்கும் தன்னுடைய எல்லா சொத்தையும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாட்டி எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க. பாட்டி எடுத்த இந்த தெளிவான முடிவால் இங்கே விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்தேன், இவளும் ஏமாத்திட்டா. ஏற்கனவே கல்யாணமான இந்த ரோகிணி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டாளே. இப்போ இந்த ரோகிணியால் என் பையனுக்கு சொத்தும் வரலை, என் பையன் வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறான். இந்த ரோகிணியை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். என் அத்தை இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கலையே அப்படின்னு ரோகிணியை நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. ஆனால் பாட்டியால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க முத்துவும் மீனாவும்.